யூடியூப் நேயர்களுக்கு கவிதா டெய்லரிங் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு 40 இன்ச்சு உள்ள ஒரு சட்டையில நம்ம கிராஸ் எப்படி பிடிக்கிறோம், அழகா எப்படி உங்களுக்கு கப் ஷேப் எப்படி பொருந்துது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். இப்போ இதை பாருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு இந்த 40 இன்ச்சுக்கு நம்ம இங்கே பிடிக்கிற டாட்டோட அளவு 3 இன்ச்சு இருக்கணும். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் உள்ள அளவு 3 இன்ச்சு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மேல் பகுதியில் உங்களுக்கு 2.25 இருக்க மாதிரி இருந்தாவே போதும். 2.25 இருந்தால் உங்களுக்கு நல்லா கிராஸ் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் நல்லா அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்க்க ரொம்ப லூஸும் இருக்காது, துணியில் உங்களுக்கு டைட்டும் இருக்காது, நல்லா கச்சுன்னு அமையிற மாதிரி இருக்கும். இப்போ இதை பாருங்கள். இதுக்கு நேராக சென்று இந்த இதுக்கு நேராக இந்த வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டாட்டை நம்ம எப்படி பிடிச்சோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க மார்க் நம்ம எப்படி இது பண்ணோன்னா, இங்கே இப்போ இதை 3ஆ மடிச்சுக்கோங்க. இந்த இருக்காருங்க, இது இப்படி 3ஆ மடிச்சுக்கோங்க. அகலத்தை நம்ம 3ஆ மடிச்சுட்டு இப்போ இந்த சைடில் விட்டுருங்க. கழுத்து பக்கத்துலேருந்து வர்றதை மட்டும் நீங்கள் அந்த மடித்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதை இந்த இடத்துல ஒரு கட்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே அதுலேருந்து நம்ம 1.5 இன்ச்சு கட்டிங் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து 1.5 இன்ச்சு வர்ற மாதிரி கட்டிங் பண்ணியிருக்கோம். இருக்காங்க. அதுலேருந்து 1.5 இன்ச்சு வச்சு நான் கட்டிங் பண்ணியிருக்கேன். இப்போ அதுலேருந்து 2.25 வர்ற மாதிரி நம்ம டாட்டுக்கிங்க. டாட்டோட எண்டு 2.25 இருக்கணும். இந்த இடத்துல 2.25 வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், 4.5 இன்ச்சு வருது பாருங்கள். இந்த 4.5 இன்ச்சு இந்த இடத்துல இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிறணும். இது வரைக்கும் அப்படி நேராக வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்தையும் அதே மாதிரி நம்ம இந்த பட்டி வைக்கிறோம் பாருங்க, அந்த சைடு இது இந்த அளவு. இப்போ இதையும் அதே மாதிரி பாதி ஆக்கியிருக்கோம். நம்ம பாருங்க 5 வருதுன்னா இப்போ 2.5 ஆக்கியிருக்கோம், பாதி ஆக்கியிருக்கோம். பாதி ஆக்கிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே நிப்பாட்டிக்கோங்க. கிராஸை 1.5 இன்ச்சுக்கு முன்னாடி இதை முடிச்சிருங்க. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இருந்தும் இங்கே வர்றப்ப இந்த டாட் பாருங்க, இந்த புள்ளியிலேருந்து இது வரைக்கும் நேராக கோடு போட்டுட்டு இப்போ இங்கேருந்து வர்ற கேப் 2 இன்ச்சு இருந்தால் போதும். இந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சு இருக்கணும் பாருங்க. இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஊசி வச்சு இந்த டாட்டை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. எங்கெங்க நம்ம முடிக்கிறோமோ அந்த இடத்தெல்லாம் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வலது இடது போடுறப்ப கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ எப்படி அதை பிடிக்கிறதுன்னு பாருங்க, உங்களுக்கு தச்சு காட்டுறேன் பாருங்க. மேலே வச்சு இப்படி மடிச்சிருக்கேன். இப்போ இந்த பகுதியை இந்த இருக்காருங்க, இதை இப்படி கீழே தான் வர்ற மாதிரி வச்சுக்கிறணும். கீழே 2 துணியும் ஒட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. கீழே 2 துணி இப்படி ஒட்டுற மாதிரி இப்படி கீழே இப்படி வச்சுக்கிட்டு தான் எடுக்கணும். மேலே வர்றப்ப இலையாடி எடுக்கணும் பாருங்க. இந்த மாதிரி தான் வரணும் டாட்டு. இப்போ இந்த சைடில் பிடிக்கிற டாட்டு பாருங்க. கால் இன்ச்சு வச்சுக்கோங்க. கால் இன்ச்சு வச்சு கரெக்டாக அந்த புள்ளியில் இப்படி அனுப்பணும். நம்ம மார்க் பண்ணோம் பாருங்க, அந்த புள்ளியில்கிட்ட கரெக்டாக கிராஸாக அப்படி முடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தோம் பாருங்க. இங்கேருந்து பிடிக்கிறோம். இந்த புள்ளி கரெக்டாக வருது பாருங்க. நம்ம மார்க் பண்ண புள்ளி தெரியுது பாருங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம வைக்கணும். இந்த பகுதியை கொஞ்சத்தை இப்படி மடிச்சு வச்சாச்சு பாருங்க. கப் ஷேப் பாருங்க, அழகா இருக்கு பாருங்களே. இந்த மாதிரி தைக்கிறப்ப உங்களுக்கு லூஸே விழுகாது. இப்போ இந்த சைட்லேயே உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த சைடு மேலே துணியை வச்சோம் பாருங்க. இப்போ கீழே துணி வர்ற மாதிரி விடுங்க. அடுத்த பக்கம் போடுறப்ப நம்ம கீழே துணி வர்ற மாதிரி வைக்கணும். கீழே இருக்க துணி 2ம் சேமா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இது ஏற்றி இறக்கி இல்லாமல் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த புள்ளி பாருங்க, நம்ம மார்க் பண்ண புள்ளி தெரியுது பாருங்க.
இப்போ இதை பாதி ஆக்கிக்கோங்க. புள்ளி கரெக்டாக அந்த இதுக்கு நேராக வருது. இந்த இடத்துட்டே முடிச்சிடும். இதையும் அதே மாதிரி சின்னதாக மடித்து அடிச்சிடணும். இது எதுக்காக மடிக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பட்டி அடிக்கிறப்ப இந்த பீஸ் வந்து கீழே வந்து ஜாயிண்ட் ஆயிடக்கூடாது. இந்த பட்டி நம்ம கீழே பட்டி சேர்ப்போம் பாருங்க, அப்போ வந்து இந்த பீஸ் போய் நம்ம ஜாயின் பண்ணிடக்கூடாது. ஜாயின் பண்ணிட்டோம்னா கப்பு வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இதை இப்படி தூக்கிட்டு இருந்தால் தான் அழகாக இருக்கும். உங்களுக்கு இப்படி தூக்கி நிப்பாட்டுறதுக்காக இந்த பீஸை வந்து நம்ம அடிச்சிட்டோம்னா உங்களுக்கு அந்த பீஸ் வந்து 1/2 இன்ச்சு மட்டும் தான் தையலுக்கு போகும். இந்த கப்பு வந்து அப்படி தூக்கி வரும் பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வச்சு 40 இன்ச்சுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அளவு வச்சு நீங்கள் வந்து டாட் பிடிச்சிங்கன்னா கப்பு வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். நல்லா அமைப்பாகவே இருக்கும். இது வந்து வந்து நே ஸ்டார் வர்ற மாதிரி போட்டிருக்கோம். 40 இன்ச்சு வந்துச்சுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு வச்சு கிராஸ் வச்சு பிடிச்சி நீங்கள் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ நேர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உடனே வரும். தேங்க்யூ நேர்களே.